ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா குரு அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான பயிற்சி, முக்கியமான நிவர்த்தி பயிற்சி. சனி பகவான் கொடுப்பார், யார் தடுப்பார்? சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த 12 ராசிக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா கொடுக்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய பயிற்சி பாருங்க, சனி பகவான் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி சதய நட்சத்திரம் கும்பராசியில 4ஆம் பாகத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த 3 மாத காலங்கள், அதாவது அவர் வக்ரத்தை பயணத்தை நோக்கி சென்றார். வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க, ஸ்லோவா போறதா வக்ரம், பின்னோக்கி நகர்ந்து போறதா வக்ரம் பாங்க. இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த வக்ரமான பயிற்சி 12 ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன். சனி பகவான் யாருக்கு யோகமா இருந்துச்சோ யோகமான பலனை கொடுத்தார். யாருக்கு பலவீனமான இருந்துச்சோ சனி பகவான் ஜாதக அடிப்படையில நிறைய பேர் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. குடும்ப ரீதியா, வாழ்க்கை ரீதியா எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த 3-4 பாகத்துல கேட்டீங்கன்னா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும். அதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்லா, சனி பகவான் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் தான் போறாரு. இந்த 2 நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன். அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி இதுலயுமே பாருங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருன்னு இருக்குன்னா கண்டிப்பா மகர ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவங்களை மாதிரி யாருமே உழைக்க முடியாது. நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசி சொல்லலாம். ஒரு லட்சியத்தை நினைக்கிறாங்க, அந்த லட்சியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகர ராசிட்டு அதிகமா இருக்கும். ஒரு தைரியமான குணம் இருக்குங்க. மகரங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எப்படியாச்சும் ஒரு விஷயத்த முடிக்கணும் தன்னம்பிக்கையோட அதை வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். அவருடைய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். மகர ராசி அதிகமா எதிர்பார்க்கறதே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. அடுத்து சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 7.5 வருஷம் முடிய போற தருவாயில் இருக்கு. மார்ச் மாசம் கடைசியில சனி பயிற்சி வரும், அதை தனியா நம்ம வீடியோ கொடுப்போம். இப்பவே இவங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஒரு வித்தையில கத்திருப்பாங்க மகர ராசிக்காரங்க. நல்ல அனுபவம் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. சனி பகவான் வந்துட்டாருன்னா எல்லாரும் கெட்ட கிரகம்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. நிறைய அனுபவத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு மகர ராசிக்கு. இதான் என்னைய பொறுத்தவரை கருத்து இதான். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, எப்படி பழகணும் எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துட்டு போயிருப்பார் மகர ராசிக்கு. ஏன்னா இருக்கிறதுலே சனி பகவான் தாங்க பெரிய கிரகம். ஒரு ராசியில அதிகமா பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். உங்க ராசி அதிபதி தான். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. உங்க ராசி அதிபதிக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவானை கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பலன் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமான கிரகம் எதுனா சனி பகவான் மெயினா வேணும். வேலை, உத்தியோகம், தொழில், இது எல்லாமே அதிபதி சனி பகவான் தாங்க. இவர் வாழ்க்கையில இவர் தசா புத்தி வந்துட்டா பாருங்க, உடனே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. மெயினா சனி தசை வராது, சனி புத்தி வரும் மகர ராசிக்கு.
டக்குன்னு பாருங்க ஜாதகம் நோட் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எது யோகம் இருக்குமானா. ஏன்னா மகர ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றேன். ஏன்னா இந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் பார்த்துட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பேருக்கு ஜாதகத்துல யாருக்கு லக்னத்துல இருந்து சனி பகவான் யோகமா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல பலனை பார்த்துருப்பீங்க. தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் இந்த மூன்றரை மாத காலமாக வக்ரமா இருக்காரு, அதாவது ஸ்லோவா போனாரு. நம்ம வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இது ஒரு சில பேர் யோகத்தை கொடுத்துருக்கும், என்ன கொடுத்தா வருமானத்தை பெருக்கி கொடுத்துருக்கும். இடம் வாங்கியிருப்பீங்க, பூமி வாங்கியிருப்பீங்க, வண்டி வாங்கியிருப்பீங்க, வாகனம் வாங்கியிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, கணவனை ஒற்றுமை நல்லா இருந்திருக்கும், திருமணம் நடந்திருக்கும், படிப்புகளில் நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு சில பேருக்கு லக்கணத்துக்கு சனிபவன் நல்லா யோகமா இருந்தா கொடுத்துருப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன். இதே சரியா இல்லைன்னா கண்டிப்பா கேட்டு பாத்தீங்கன்னா வருமானம் பெருசா இருந்திருக்காது, வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க, கணவனை ஒற்றுமை நல்லா இருந்திருக்காது, திருமண வரன் கிடைச்சிருக்காது, படிப்பு கல்வியை கண்டிப்பா மந்தப்படுத்திருப்பாரு, வாழ்க்கையில நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும், உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், குடும்பத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது, பேச்சால பிரச்சனை வந்திருக்கும், ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியும்னு சொல்லி ரொம்ப தடுமாறி இருப்பீங்க, சகோதர சகோதரி ஒருவட்ட மன வருத்தத்தை பார்த்திருப்பீங்க, அம்மாவுடைய உடம்புல உடல் உபாதையை பார்த்திருப்பீங்க, இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், பூமியில பிரச்சனை வந்திருக்கும், நிறைய வழக்குகளை நீங்களா ஆட்டோமேட்டிக்கா பார்த்திருப்பீங்க, இன்னும் வீடு கட்ட முடியாத சிந்தனைக்கு போயிருப்பீங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும். இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்தாரு சனி பகவான். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த 3.5 மாத காலம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா மகர ராசியை சொல்லுவாங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தாங்க. கெட்ட நேரத்தை இனிமே விட்டுங்க, கெட்ட சிந்தனைக்கு நீங்க போகாதீங்க, நல்ல சிந்தனைக்குள்ள மனசுக்குள்ள வாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வந்துட்டாரு. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நிரந்தரமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் அனுகூலமாக சூப்பரான வேலை, நல்ல ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு சனி பகவான். கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா வரும். கல்வியில பாருங்க நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும், படிப்பு கல்வி இனிமே தடைப்படாது. ஒரு மந்தத்தன்மையா இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க, ஒரு மந்தத்தன்மையா இருப்பாங்க. அந்த படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் வரும், உத்தியோகத்துல உயர் பதவி வரும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு உங்களை தேடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் பாருங்க, நிறைய பேருக்கு கைக்குடி வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு காதல் திருமணமா, 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி நல்ல அனுகூலமா வரும். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். மகர ராசிக்கு நல்ல டைமிங் ஆரம்பிச்சிருச்சு. இதை கண்டிப்பா பயன்படுத்தினா கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல ப்ரமோஷன் தேடி வரும். உடம்பு சார்ந்த பிரச்சனை இனிமே இருக்காதுங்க. நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய கடன் பட்டிருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பாக்குறதுனால இங்க கடன் சுமை குறைஞ்சு உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், வெற்றிகள் எல்லாமே தேடி வரும். மாமனார் மாமியார் உறவு மூலமா நல்லா ஒரு வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 சனி முடிய போற தருவாயில நீங்க இருக்கீங்க. அதனால சொல்றேன், தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு என்னைய பொறுத்தவரை. அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும். இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், இரும்பு சம்பளத்தோட நல்லா இருக்கும், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பதவியும் நல்ல ஒரு வெற்றி பதவியை கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது. என்னை பொறுத்தவரை மகரம் இனிமே நீங்க ஒரு வெற்றியான ஒரு சிகரம் நான் சொல்லுவேன். நல்ல டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம அதாவது லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறீங்க, ஜாதகத்தை பார்த்து லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்லி. கண்டிப்பா அந்த யோகம் வருது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாம முயற்சி பண்ணுவாங்க, ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கை விடாம உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே தேடி வருதுங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை பாக்குறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது.
ஏன்னா நீங்க எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பட வாழக்கூடிய நபர்கள் நீங்க தான். இனிமே நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் வரும், ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. இனிமே வெற்றியை நோக்கி நீங்க சொல்லக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. அடுத்த திருவண்ணாச்சில பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க, தன்மையான குணம், தங்கமான குணம், விட்டு கொடுத்து போகணும், பொறுமையான குணம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியா திருவண்ணாமலை பிறந்தவங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு. அடுத்து அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க. அவிட்டத்துல பிறந்தா பாருங்க இனிமே தைரிய குணம், தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும், தன்மானத்தோட இருப்பீங்க, விடாம முயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது. வெளிநாடு போகக்கூடிய வருது, வெளியூர் போக வருது, கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது, படிப்பு கல்வி நல்லா இருக்குது, உத்தியோகத்துல உயர் பதவியை பாக்குறீங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.